தீபாவளி எளிய வழிபாட்டு முறை. ஆவளி என்றால் வரிசை என்று பொருள். தீபாவளி என்றால் தீபங்களின் வரிசை என்று பொருள். தீமைகள் அகற்றப்பட்டு நன்மைகள் மேலோங்கிய இந்த நன்னாளில் கங்கா ஸ்நானத்தின் சிறப்புகள், பூஜை செய்ய வேண்டிய நேரம், கேதார கௌரி விரதம் இருப்பதால் நாம் பெறும் நன்மைகள், லட்சுமி குபேர பூஜை செய்வதால் என்ன பயன், இவை அனைத்தையும் இந்த பதிவில் காண்போம். கங்கா ஸ்நானம். தீபாவளி என்றாலே கங்கா ஸ்நானம் முக்கியமானது. தீபாவளி அன்று ஒரு நாள் மட்டும் இந்த உலகத்தின் நீர்நிலைகள் அனைத்திலும் கங்கை தேவி கலந்து நிற்கிறாள் என்று ஐதீகம் கூறுகிறது. அதனால் அன்றைய தினம் சந்திரன் மறைவதற்கு முன்பே பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் உடலெங்கும் நல்லெண்ணெய் பூசி கங்கை தேவியை நினைத்து நீராடுவது கங்கையில் நீராடியதற்கு சமம் என்பது ஐதீகம். அதனால்தான் தீபாவளி அன்று நீராடுவதை கங்கா ஸ்நானம் என்று அழைக்கிறோம். அந்நாளில் நாம் எண்ணெய் நீராடுவது நம் முன்வினைகள் அனைத்தையும் நீக்குகிறது. ஆகவே அன்றைய நீராடலை மல அபகர்ஷண ஸ்நானம் என்று அழைக்கிறார்கள். நம் முன்வினைகள் அனைத்தையும் நீக்கும் குளியல் என்று இதற்கு பொருள். தீபாவளி அன்று அதிகாலை 3 மணியிலிருந்து 4 மணிக்குள் சூரியன் கிழக்கு வானில் உதிப்பதற்கு முன்னதாகவே வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் நல்லெண்ணெய் பூசி சீயக்காய் தேய்த்து வெதுவெதுப்பான நீரில் நீராடலை கட்டாயம் முடிக்க வேண்டும். அந்த கங்கா ஸ்நானம் நிச்சயம் நம் வினைகள் அனைத்தையும் நீக்கும். பூஜை செய்யும் நேரம். அன்றைய தினம் காலை 5:30 மணிக்குள் எண்ணெய் குளியலை முடித்து பூஜையை நிறைவு செய்வது மிகவும் சிறந்தது என்று ஆன்மீக பெரியவர்கள் கூறுகிறார்கள். பூஜை அறை அல்லது சுவாமி படங்கள் இருக்கும் இடத்தை அலங்கரித்து பூஜை அறையில் குறைந்தது 5 தீபங்கள் ஏற்றி வைக்க வேண்டும். இருக்கும் இடத்திற்கு ஏற்ப ஒற்றைப்படை எண்ணளவிற்கு எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றி தீபத்தால் இல்லத்தை ஒளியால் நிரப்பலாம். சுவாமி படங்களின் முன்பு வாழை இலை விரித்து தீபாவளிக்கு நாம் செய்த இனிப்பு பலகாரங்கள் அனைத்தையும் இந்த இலையில் வைத்து புத்தாடைகளை வைத்து குல தெய்வத்தையும் வீட்டில் வாழ்ந்த முன்னோர்களையும் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். காலை தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் போதே முன்னோர்களையும் நினைத்து வழிபாடு செய்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது மிக மிக விசேஷமான ஒன்று. கேதார கௌரி நோன்பு. இந்த வருடம் தீபாவளி அன்று மாலை 4:30 மணி முதல் அமாவாசை திதி ஆரம்பிக்கிறது. இந்த ஐப்பசி மாதம் அமாவாசை திதியில் கொண்டாடப்படும் விரதமே கேதார கௌரி நோன்பு. கௌரி என்பது பார்வதி தேவியை அழைக்கும் மற்றொரு பெயர். சிவபெருமானுடன் பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பார்வதி தேவி தவம் இருந்து விரதம் மேற்கொண்டு சிவனில் பாதி பார்வதி தேவி என்ற வரத்தினை பெற்ற நாள்தான் இந்த ஐப்பசி மாத அமாவாசை நாள். ஆகவே கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை ஏற்படாமல் இருக்க தீபாவளி அன்று இந்த கேதார கௌரி நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. பிரிந்திருக்கும் கணவன் மனைவி இந்த விரதத்தை மேற்கொண்டால் அவர்கள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு உள்ளது. லட்சுமி குபேர பூஜை. செல்வம் அனைவருக்கும் தேவையான ஒன்று. அந்த வகையில் தீபாவளி அன்று செய்யப்படும் லட்சுமி குபேர பூஜையால் இல்லத்தில் கடன் தொல்லைகள் நீங்கி சேமிப்பு பெருகி இல்லத்தில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் என்பது ஐதீகம். குறிப்பாக ஐப்பசி மாத அமாவாசை தினத்தில், அதாவது தீபாவளிக்கு பிறகு வரும் அமாவாசை தினத்தில் இந்த லட்சுமி குபேர பூஜையை செய்ய ஒரு காரணம் உள்ளது. ஒருமுறை குபேரருக்கு பண கஷ்டம் வந்தபோது லட்சுமி தேவியின் கைகளால் செல்வ வரத்தினை பெற்ற நாள் இந்த ஐப்பசி மாத அமாவாசை தினம். இந்த நாளில் நாம் லட்சுமி தேவியை வணங்கினால் நமக்கும் குபேர சம்பத்து கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. தீபாவளி தினத்தன்று மாலை 6 மணிக்கு வீட்டில் லட்சுமி குபேர பூஜையை செய்யலாம். மிக மிக சுலபமாக இந்த லட்சுமி குபேர பூஜையை வீட்டில் எப்படி செய்வது? லட்சுமி தேவியின் திருவுருவ படத்திற்கு முன்பாக தீபங்கள் ஏற்றி வைத்துவிட்டு உங்கள் வீட்டில் குபேர தீபம் இருந்தால் குபேரருக்கு முன்பு குபேர தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு குபேரனுக்கு முன்பாக
ஒரு தாம்பூலத்தட்டில் சில்லறை காசுகளை பரப்பி வைத்து உங்களால் முடிந்த பாலினால் செய்யப்பட்ட இனிப்பு பண்டங்களை லட்சுமி தாயாருக்கு வைத்து மனதார உங்கள் பணப்பிரச்சனை தீர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாலே போதும். மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற்றுவிடலாம். தீபாவளியுடன் அமாவாசை தினமும் சேர்ந்து வருவதால் அசைவ உணவுகளை தவிர்ப்பது மிகச் சிறந்தது என்று ஆன்மீக பெரியோர்கள் கூறுகிறார்கள். இத்தனை பூஜைகளையும் விரதங்களையும் மேற்கொள்ளும் போது அசைவம் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் இல்லத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகி முன்னோர்கள் ஆசி கிடைத்து வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் என்பது ஆன்மீக பெரியோர்களின் வாக்கு. பட்டாசு கொண்டாட்டம். தீபாவளி என்றால் பட்டாசு இல்லாமலா? வண்ண பட்டாசுகளை புத்தாடைகள் உடுத்தி குலதெய்வங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டி முன்னோர்களை நினைத்து வழிபட்டு சுவையான தீபாவளி பலகாரங்களை உண்ட பின்பு பாதுகாப்பாக விதிமுறைகளுக்கு உட்பட்டு பட்டாசுகளை கொளுத்தி மகிழ்ச்சி அடையலாம். இந்த தீபாவளி திருநாளுடன் நன்மைகள் பெருகட்டும். ஜோதி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.